ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 178வது நாமா திருப்பெயர் ரமணாய நமஹா. இன்புற்றிருப்போனுக்கு நமஸ்காரம். அப்படின்னா ஆனந்த கழிப்போடு எப்பவும் இருக்கிறவர், பக்தர்களுக்கு ஆனந்தத்தையே கொடுக்கிறவர். இப்போ இது மாதிரியான நாமாக்கள் முன்னாடியும் வந்திருக்கு, பார்த்துருக்கோம். அவருக்கு பசியோ நரை திரை மூப்போ இல்லை தாகமோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னொருத்தர்கிட்ட விருப்பு வெறுப்புங்கிறது கிடையாது. இது இல்லாத காரணத்தினால ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அது நடக்காமல் போகிறதுனால வரக்கூடிய கோபம், ஆசையினால் அது நடக்காமல் போனால் வரக்கூடியதான அதே மாதிரி விதமான வஞ்சம், குரோதம் இதெல்லாம் பகவானுக்கு கிடையவே கிடையாது. எப்பவும் ஆனந்தத்திலே திளைப்பவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறதுனால ஆனந்த புலகாயுதம்ங்கிறதான ஸ்வரூபத்தோடவே பகவான் எப்பவும் இருக்கார். சாஸ்தா பிரீத்தியில் சுவாமி ஆவேசத்தில் வரும்போது அந்த மந்தஹாசமான முகத்தையும் சிரிப்பையும் பார்க்கலாம். இன்றைக்கும் அந்தந்த சன்னதிகளில் பகவான் சாநித்தியத்தோடு சிரிச்சுன்னு இருக்கிற அழகையும் இதெல்லாம் தாண்டி சத்தியமான புண்ணு திருப்படிகள் தாண்டி அங்கே போய் சன்னதி முன்னாடி நின்னோம் சன்னிதானத்தில்னு சொன்னால் அந்த ஒரு சிரிப்பு போருமே. அடுத்து எப்போ திரும்பி வரப்போகிறோம், 48 அந்த மயில் அவ்வளோ பெரிய பாதையில் நடந்து கால் வலித்து ராத்திரி படுத்துக்கும் போது கால் எல்லாத்தையும் தேய்ச்சி எல்லாம் பண்ணி படுத்துப்போம். மறுபடியும் காத்தால் எழுந்திரிச்சு நடப்போம். வெயில் இருக்கும், அழுத ஏற்றத்தை ஏறணும், கரிமலை உச்சி ஏறணும், எல்லாம் சரி. ஆனால் 18ஆம் படியை ஏறி சுவாமியினுடைய முகமண்டலத்தை பார்த்த மாத்திரத்தில் அங்கே நமக்கு வலி இருக்கா, நம்ம உடம்பு இருக்கா, நாம இருக்கோமா தெரியறது இல்லையே. அந்த திவ்யமான சன்னிதானத்தில் பகவானுடையதான அந்த முகமும் திருமுக மண்டலம் தெரிஞ்சாலே போருமே. அப்படி இருக்கிறதுனால தானும் ஆனந்தத்தோடு இருந்து அந்த ஆனந்தத்தை சதா வாரி வழங்கக்கூடிய கருணாமூர்த்தி யாருன்னா அது ஆண்டவனை தவிர வேறு யாருமே இல்லை. ரமணன் எப்பவும் இன்பத்தோடு விளையாடி கொண்டு இருக்கிறவர், நம்ம ஹிருதயத்துக்குள்ளெல்லாம் விளையாடுறவர். அவர் இருக்கிறதுனால தான் மீதி இருக்கிற எல்லா காரியங்களும் நடக்கிறது. அந்த தத்துவத்தை தெரிவிக்கக்கூடியதான நாமாவாக இது இருக்குது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.